ஸோ ஃபஸ்ட் மிட்டம்க்கு இந்த 2 கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். அக்ரோலைன் எப்படின்னு ப்ரொபேன் டூயினா இதை பார்த்துக்கோங்க. அண்ட் இது மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் இது சொல்லியிருந்தேன். அண்ட் ஆக்சிடேஷன் இந்த பேஜை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் மிட்டமில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். இந்த கடைசி 3 பாயிண்ட்டை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் மிட்டம்க்கு வரும். அண்ட் பப்ளிக்கு இதை மெயினாக படிக்கணும். அண்ட் வாட் எவர் த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஹைலி டாப்பர்னால் 1 மார்க்குக்கு உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும்னா எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் யூசஸ் நான் அந்த 17 மினிட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும்னு. அண்ட் இதில் டவுஸ் ப்ராசஸ் இம்பார்ட்டண்ட். இது சல்ஃபானிக் இது இப்படி கேட்கலாம். ஹவு டு ப்ரிப்பேர் சல்ஃபானிக் ஆசிட் ஃப்ரம் பென்சின் அது படிச்சுக்கோங்க. அனிலைன் படிச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட். அண்ட் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்ரம் கியூமின் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸில் வரும், படிச்சுக்கோங்க. இது பேசிக்கானது, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் கேட்கவே மாட்டாங்க. கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இந்த 11th லெசன் தெரியணுன்னா இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப சிம்பிள். அண்டு ஸ்காட் அண்ட் பவுமன் 11th லெசனுன்றப்போ இது 2-3 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 11th லெசனுக்கு இதை படிச்சுக்கோங்க. அண்ட் வில்லியம் ஈத்தன் சிந்தசிஸ் இது இம்பார்ட்டண்ட். அண்ட் இது 2 அடிக்கடி ஃபஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர்லாம் நான் அதை பார்த்துருக்கேன் நான். அண்டு இதில் இல்லை. அண்ட் கோல்பீஸ் இது 2 ரீமன் டீமர் கோல்பீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 11th படிச்சிருப்பீங்க. ஒரு வாட்டி கிளாஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தேலைன் கப்ளிங் ரியாக்ஷன் ஹவு டு ப்ரிப்பேர் பி ஹைட்ராக்சி அசோபென்சின் ஃப்ரம் பென்சின் டயசோன் இப்படி கேட்கலாம். அண்ட் தேலைன் ரியாக்ஷன் எழுதுக அப்படி இது 12th இப்போ ரீசன்ட் பப்ளிக்கில் கேட்டது, திஸ் இயர் பப்ளிக்கில். அண்ட் இம்பார்ட்டண்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு ஆளும். அண்டு இன்னும் உங்களுக்கு வேறு என்ன, அண்ட் இந்த 4 ரியாக்ஷன் வேறு மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது எங்கள் ஸ்கூல் சார் சொன்னார் படிப்பான்னு ஒரு கிளான்ஸு நடத்துகிறப்போ. பட் இதை ஏன் பப்ளிக்கில் கேட்க போகிறான்னு உதாரணமாக விட்டுட்டேன். இந்த பேஜை ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தா கூட 3.5 மார்க் லூஸ் பண்ணுறதை தவிர்த்துருக்கலாம். இது அடிக்கடி ரிப்பீட் ஆகுதுனால இதை மட்டும் சேஃப்டிக்கு பார்த்துருந்தேன். இதையும் பார்த்துருந்தா 5 மார்க் ஃபுல்லாக வாங்கி 99 எடுத்திருப்பேன் கெமிஸ்ட்ரியில். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதை மிஸ் பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா 11th இந்த மாதிரி ஒரு கம்பல்சரி கேட்டான் எங்கள் பப்ளிக்கில். அண்ட் ஃப்ரெடல் கிராஃப்ஸ் ஆக்சிலேஷன் வெரி இம்பார்ட்டண்ட்.